நண்பா எல்லாருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்னைக்கான வீடியோ வந்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு சிலர் வந்து கேக்குறாங்க, என்னன்னா ப்ரோ நான் நல்லா பிராக்டிஸ் பண்றேன் ப்ரோ, டெய்லி பிராக்டிஸ் பண்றேன் ப்ரோ, ஆனா எனக்கு டைமிங் கிடைக்க மாட்டேங்குது ப்ரோ. 1600 மீட்டர் என்னால 5:45 கொண்டு வரவே முடியல ப்ரோ. 5 கிலோமீட்டர் என்னால 24 மினிட்ஸ்க்குள்ள கொண்டு வரவே முடியல ப்ரோ. சரிங்களா? அதே மாதிரி 400 மீட்டர் ஒரு சிலர் போலீஸுக்கு எப்பவுமே பிராக்டிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. எஸ்ஐக்கு 400 மீட்டர் என்னால 70 செகண்டுக்குள்ள ஓடவே முடியல ப்ரோ, ஏன் ப்ரோ அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கான டிப்ஸ் தான் பார்க்க போறோம். எதனால உங்களால வந்து அந்த டைமிங், அதாவது உங்களோட டிஸ்டன்ஸை அந்த குறிப்பிட்ட டைமிங்ல ஏன் ஓட முடியல, அது ரிலேட்டடான இந்த வீடியோ தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். எப்படி ப்ரோ பிராக்டிஸ் பண்றது, எப்படி டைமிங் குறைக்கிறது, அது ரிலேட்டடான வீடியோ தான் நம்ம இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? அதுக்கு முன்னாடி எஸ்எஸ்சி ஜிடி, சரிங்களா? எஸ்எஸ்சி ஜிடி வந்து ஒரு சிலர் நல்ல மார்க்ஸ் வச்சிருக்காங்க. இன்னைக்கு காலையில கூட எங்கடா ஒருத்தர் கூட்டு சொல்றாங்க, என்னன்னா ப்ரோ நான் எஸ்எஸ்சி ஜிடி வந்து 115 மார்க் வச்சிருக்கேன் ப்ரோ, ஆனா எனக்கு வந்து 5 கிலோமீட்டர் டைமிங் வந்து 35 நிமிஷத்துக்கு மேல வருது ப்ரோ அப்படின்னு ஒரு பக்கம் ஒரு சிலர் அப்படி ஃபீல் பண்றாங்க. பிசிக்கல் வரலையே அப்படின்னு ஒரு சிலர் அப்படி ஃபீல் பண்றாங்க. இன்னொரு பக்கம் ஒருத்தர் என்ன பண்றாங்க அப்படின்னா, ப்ரோ நான் கட் ஆஃப் கம்மியா வரேன்னு எதிர்பார்த்தேன் ப்ரோ, கட் ஆஃப் அதிகமா வந்துருச்சு ப்ரோ, 70 மார்க் தான் ப்ரோ வச்சிருக்கேன், 72 மார்க் தான் ப்ரோ வச்சிருக்கேன், 75 மார்க் தான் ப்ரோ வச்சிருக்கேன், ஓவரால் கட் ஆஃப்ல போயிடும் அப்படின்னு ஒரு சிலர் ஃபீல் பண்றாங்க. நண்பா நான் ஒன்னே ஒண்ணு மட்டும் சொல்லிக்கிறேன், அது என்னன்னா வந்து எப்பவுமே அடுத்தவங்க நம்மளை ரிஜெக்ட் பண்ற இடத்துல நம்ம இருக்கக்கூடாது. சரிங்களா? அடுத்தவங்க நம்மளை கீழே தள்ளி விடுற இடத்துல நம்ம எப்போதுமே இருக்கக்கூடாது. சரிங்களா? நம்ம எப்போதுமே எல்லாருக்கும் மேலதான் இருக்கணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும், சரிங்களா? இப்போ வந்து நீங்க பிசிக்கல்ல வீக்கா இருக்கலாம், இல்ல எக்ஸாம்ல வீக்கா இருக்கலாம். ப்ரோ எனக்கு இப்போ எக்ஸாம்ல 70 மார்க் தான் ப்ரோ வந்திருக்கு, ஆனா கட் ஆஃப் வந்து 72 மார்க் ப்ரோ. அதுக்கான ரீசன் என்ன, நம்ம ஏன் மார்க் குறைஞ்சோம், அடுத்த எக்ஸாம்ல நம்ம நல்ல மார்க் எடுக்கணும், 100+ எடுக்கணும், 120+ எடுக்கணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும், இப்பவுமே படிக்க ஸ்டார்ட் பண்ணணும். சரிங்களா? நீங்க 2 மந்த்ல படிச்சு 70 மார்க் எடுத்தீங்க அப்படின்னா, அடுத்த எக்ஸாமுக்கு, அதாவது 1 இயர் 2 இயர்ஸ்க்கு அப்புறம் எக்ஸாம் வருது அப்படின்னா, அதுக்கு நீங்க இப்பவுமே படிக்க ஆரம்பிச்சீங்க அப்படின்னா நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணலாம். சரிங்களா? 100+ ஸ்கோர் பண்ணலாம், 120+ ஸ்கோர் பண்ணலாம், நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணலாம். நீங்க வந்து எல்லாத்துக்கும் மேல இருக்கலாம். சரிங்களா? நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கடைசி 2 மந்த்ல உட்காந்து டெய்லி 7 ஹவர்ஸ் 8 ஹவர்ஸ் படிக்க, இப்பவுமே நீங்க டெய்லி 1 ஹவர்ஸ் 2 ஹவர்ஸ் படிச்சீங்க அப்படின்னா நீங்க கண்டிப்பா எக்ஸாம் கிளியர் பண்ணிடலாம். சரிங்களா? அதே மாதிரி தான் நீங்க வந்து இந்த வாட்டி பிசிக்கல் உங்களுக்கு டைமிங் வரல, எப்பவுமே 35 நிமிஷம் வருது ப்ரோ, 40 நிமிஷம் வருது ப்ரோ, என்னால நிக்காம ஓடவே முடியல ப்ரோ அப்படின்னா, நீங்க வந்து இப்பவே உங்க ரன்னிங்கை ஸ்டார்ட் பண்ணுங்க. சரிங்களா? இது வரைக்கும் நீங்க ஸ்டார்ட் பண்ணாலும் பரவாயில்ல, இப்பவே ஸ்டார்ட் பண்ணுங்க. நீங்க என்ன மிஸ்டேக்ஸ் பண்றீங்க அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? எஸ்எஸ்சி ஜிடிக்கு டேட் வரல, சரிங்களா? டேட் வரல, ரிசல்ட் வந்து, ஆனா டேட் வரல. இப்பவே உங்க ரன்னிங்கை ஸ்டார்ட் பண்ணுங்க. இந்த வாட்டி நீங்க என்ன மிஸ்டேக்ஸ் பண்றீங்க, அதாவது உங்களுக்கு என்ட்ரன்ஸ் வராம இருக்கலாம், கம்ப்ளீட் பண்ண முடியாம இருக்கலாம், டைமிங் வராம இருக்கலாம், ஸ்பீடு வராம இருக்கலாம், ஓடும்போது வயிறு வலிக்கலாம், ஏன் வயிறு வலிக்கு, கால் வலிக்கலாம், ஏன் கால் வலிக்கு, சரிங்களா? அதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும். நமக்கு வந்து என்ன மிஸ்டேக்ஸ் பண்றோமோ அந்த மிஸ்டேக்ஸை சேஞ்ச் பண்றதுக்கு நம்ம என்ன பண்ணணும், சரிங்களா? அதெல்லாம் வந்து நீங்க திருத்திக்கோங்க. சரிங்களா? ஃபீல் பண்ணாதீங்க, கட் ஆஃப் வரல அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணாதீங்க. அதுக்கப்புறம் பிசிக்கல் டைமிங் வரல அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணாதீங்க. அதுல இருந்து நம்ம எப்படி மீண்டு வர்றது, சரிங்களா? கட் ஆஃப் நம்ம அதிக மார்க் ஸ்கோர் பண்றதுக்கு என்ன பண்ணணும், அடுத்த எக்ஸாம்ல எப்படி அதிகமா ஸ்கோர் பண்ணணும், அதுக்கு பாசிட்டிவா திங்க் பண்ணுங்க. நீங்க 24 மினிட்ஸ் டைமிங் வரல அப்படின்னா 24 மினிட்ஸ்க்குள்ள நம்ம எப்படி ரன் பண்ணணும், என்ன மிஸ்டேக்ஸ் நம்ம பண்றோம், அந்த மிஸ்டேக்ஸ் எப்படி சேஞ்ச் பண்றது, அது ரிலேட்டடா திங்க் பண்ணி உங்க மிஸ்டேக்ஸை சேஞ்ச் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஓகே நண்பா, நம்ம டாபிக் உள்ள போலாம். சரிங்களா? என்னன்னா இப்போ வந்து நம்ம ரன்னிங் மட்டும் ஓடியே டைமிங் கொண்டு வர முடியாது. சரிங்களா? ரன்னிங் மட்டும் ஓடியே நம்ம 5 கிலோமீட்டர் 24 மினிட்ஸ்ல ஓட முடியாது. ரன்னிங் மட்டும் ஓடியே நம்ம வந்து 400 மீட்டர் 70 செகண்டுக்குள்ள கொண்டு வர முடியாது. சரிங்களா? ரன்னிங் மட்டும் ஓடியே 1600 மீட்டர் 5:30, 5:45, 5:15 அந்த மாதிரி டைமிங்குள்ள கொண்டு வர முடியாது ப்ரோ. அப்ப என்னதான் ப்ரோ பண்ணணும் அப்படின்னு கேக்குறீங்களா? இப்போ வந்து நம்ம 10th எக்ஸாம் எழுதுறோம். சரிங்களா? 10th எக்ஸாம்ல வந்து நீங்க தமிழ்ல 100 சென்டம், சரிங்களா? இங்கிலீஷ்ல சென்டம், மேக்ஸ்ல சென்டம், சயின்ஸ்ல சென்டம், 4 இது சென்டம் எடுத்தீங்க. ஆனா நீங்க வந்து சோசியல் சயின்ஸ்ல 20 மார்க்ஸ் எடுத்திருக்கீங்க, சோசியல் சயின்ஸ்ல 25 மார்க்ஸ் எடுத்திருக்கீங்க, சோசியல் சயின்ஸ்ல 34 மார்க்ஸ் எடுத்திருக்கீங்க அப்படின்னா 4 மார்க்ல 4 சப்ஜெக்ட்ல நீங்க சென்டம் போட்டாலும் ஒரு சப்ஜெக்ட்ல நீங்க ஃபெயில் ஆனாலும் ஃபெயில் தான். சரிங்களா? அதுல ஒரு சப்ஜெக்ட்ல நீங்க டெஸ்ட் பாஸ் ஆகணும். நான் ஏன் இதை சொல்ல வரேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க வந்து 5 இதுலயுமே சமமான மார்க் எடுத்து பாஸ் ஆனா அது வேற. சரிங்களா? 4 இதுல சென்ட் போட்டு ஒரு சப்ஜெக்ட்ல வீக்கா இருந்தாலும் உங்களுக்கு வந்து ரிசல்ட்ல, அதாவது உங்க சர்டிபிகேட்ல ஃபெயில் அப்படின்னா வரும். சரிங்களா? ஒரு இது அரியர் அப்படின்னா வரும். சரிங்களா? அதனால நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரன்னிங்கை பொறுத்த மட்டும் இன்புட்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, நம்ம வந்து ரன்னிங் கிளியர் பண்ணோம் அப்படின்னா ப்ராப்பரா வார்ம் அப் பண்ணணும் 1, அதுக்கடுத்து ப்ராப்பரா ஏபிசி ட்ரில்ஸ் பண்ணணும் 2, அதுக்கடுத்து ரன்னிங் முடிஞ்சு ப்ராப்பரா வவுண்டர் அண்ட் ஸ்ட்ரெச்சிங் பண்ணணும் 3, அதுக்கடுத்து உங்களுக்கு வந்து ஸ்டொமக், அதாவது வயிறு வந்து ஸ்டொமக் வந்து ஸ்ட்ராங்கா இருக்கணும்
அதுக்கு வந்து நம்ம கோர் ஸ்ட்ரென்த் ஒர்க் அவுட் பண்ணணும் சரிங்களா. அதுக்கடுத்து உங்க ரன்னிங் வந்து அடுத்த லெவலுக்கு கொண்டு போறதுக்கு, அதாவது உங்களுக்கு வந்து பினிஷிங்ல ஸ்பீட் பண்றதுக்கு, அதுக்கடுத்து உங்களுக்கு முன்னாடி ஒருத்தர் போறாரு அவரை பிடிக்கணும்னு நீங்க ட்ரை பண்றீங்களா, அப்போது உங்களோட ரன்னிங் பெர்ஃபார்மன்ஸ் இன்க்ரீஸ் பண்றதுக்கு உங்களோட ரன்னிங்ல ஸ்ட்ரென்த் வேணும். அதுக்கு வந்து நீங்க ஸ்ட்ரென்த் ஒர்க் அவுட் பண்ணணும். அதுக்கடுத்து உங்க பாடி வந்து பிளெக்சிபிளா இருக்கணும். அதுக்கு வந்து நீங்க வந்து பிளெக்சிபிலிட்டி ஒர்க் அவுட், மொபிலிட்டி ஒர்க் அவுட் எல்லாம் பண்ணணும். இதெல்லாம் வந்து நம்ம இன்புட்டா இருக்கலாம் எடுத்துக்கலாம் சரிங்களா. இந்த மாதிரிலாம் ஒர்க் அவுட் பண்ணணும். அதுக்கடுத்து ரன்னிங் ஸ்பீடு, நீங்க வந்து உங்களுக்கு வந்து ஸ்பீடு இல்லாம இருக்கலாம். உங்களுக்கு வந்து 1600 மீட்டர் வந்து 5:31 அப்படின்னா உங்களுக்கு 6 நிமிஷம் 7 நிமிஷம் வருதுன்னா உங்களுக்கு வந்து ஸ்பீட் இல்லை. அதாவது 7 நிமிஷம் உங்களால நிக்காம ஓட முடியுது அப்படின்னா 5 நிமிஷத்துக்குள்ள உங்களால நிக்காம ஓட முடியல அப்படின்னா உங்களுக்கு வந்து ஸ்பீட் இல்லை. அப்ப அதுக்கு என்ன பண்ணணும், நம்ம ஸ்பீட் ஒர்க் அவுட் பண்ணணும். ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் அண்ட் ஸ்பீட் ஒர்க் அவுட் பண்ணி உங்க டைமிங்கை நீங்க இம்ப்ரூவ் பண்ணலாம் சரிங்களா. ப்ரோ என்னால 5 கிலோமீட்டர் 24 நிமிஷத்துக்குள்ள கண்டிப்பா நிக்காம ஓட முடியல ப்ரோ சரிங்களா. அப்படின்னா உங்களுக்கு என்ட்ரன்ஸ் இல்லை, அப்போ நீங்க என்ட்ரன்ஸ் பண்ணணும் சரிங்களா. இது எல்லாம் பண்ணா மட்டுமே எல்லாம் நீங்க வந்து உங்க டைமிங்கை அச்சீவ் பண்ண முடியும் சரிங்களா. என்னெல்லாம் பண்ணோம், ப்ராப்பர் வார்ம் அப்பு, ப்ராப்பர் ஏபிசி ட்ரில்ஸ், அதுக்கடுத்து ப்ராப்பர் ரன்னிங் முடிச்சா ப்ராப்பர் வார்ம் டவுன் அண்ட் ஸ்ட்ரெச்சிங், அதுக்கடுத்து கோர் ஸ்ட்ரென்த் ஒர்க் அவுட்டு, அதுக்கடுத்து மொபிலிட்டி, அதுக்கடுத்து என்ன ஸ்ட்ரென்த் ட்ரைனிங், அதுக்கடுத்து ஸ்பீட் ஒர்க் அவுட்டு, அதுக்கடுத்து என்டூரன்ஸு, அதுக்கடுத்து மொபிலிட்டி, அதுக்கடுத்து ஃபிளெக்சிபிலிட்டி ஒர்க் அவுட். இந்த மாதிரி நிறைய ஒர்க் அவுட் இருக்கு சரிங்களா. ஏபிசி ரீல்ஸ் ஒர்க் அவுட் நிறைய இருக்கு. ஏபிசி ரீல்ஸ் ஒர்க் அவுட்லாம் நீங்க பண்ணீங்க அப்படின்னா உங்க ரன்னிங் பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இம்ப்ரூவ் ஆகும். உங்க ரன்னிங் ஸ்பீடு இம்ப்ரூவ் ஆகும். உங்க ரன்னிங் லாங் ஸ்டெப் எல்லாம் இம்ப்ரூவ் ஆகும் சரிங்களா. இந்த மாதிரி எல்லாம் ஒர்க் அவுட்ஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்க ரன்னிங் பெர்ஃபார்மன்ஸ் சூப்பரா இருக்கும் சரிங்களா. இதை வந்து நம்ம இன்புட்னு எடுத்துக்கலாம். அவுட்புட் அப்படின்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது மட்டும் பண்ணி நம்ம ரன்னிங் பெர்ஃபார்மன்ஸை இன்க்ரீஸ் பண்ண முடியாது சரிங்களா. அவுட்புட்டும் நமக்கு தேவை. அவுட்புட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா,